ஹலோ மக்களே, கோல்டு ரேட் கடன்னு ஏறிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு 6500 ரூபாய் ரேஞ்சில் இருந்த ஒரு கிராம் கோல்டு இன்னைக்கு 12000 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. அதாவது 10 மாசத்துல 2 மடங்கு ஆயிடுச்சு. சாமானியர்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தங்கம் மாறிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, துபாயில கோல்டு வாங்குனீங்கன்னா ரொம்ப சீப்பா வாங்கலாம், போய் துபாயில வாங்கிட்டு வந்து இந்தியாவில் வித்துருங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் துபாய்க்கு போய் கோல்டு வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது. அதுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நிஜமாவே துபாயில கோல்டு சீப்பா இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபுல் கால்குலேஷன்ஸோடு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். இதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 கிராம் ஆஃப் கோல்டு நமக்கு துபாயிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு நடந்த ப்ரைஸ் ரேட் அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி எங்கே வாங்கலாம் துபாயில் கோல்டு அப்படின்னா, கோல்ட் சவுக், அதாவது கோல்டு சந்தை அப்படின்னு சொல்லி ஒரு இடமே இருக்குது. நம்ம ஊரில் ஃபேன்சி ஐட்டம்ஸ் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரிசையா ஒரு 30-40 கடை இருக்கு. ரோட்டு கடைகள்லாம் தங்கத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி தேடி கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கோல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூரிட்டி கம்மியான கோல்டா இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி 916 ஹால்மார்க் அந்த மாதிரி எந்த விதமான தரச்சான்றிதழும் அதுக்கு இருக்காது. ஸோ நீங்க பெட்ரு நீங்க ஒரு பிராண்டட் ஷோரூம்ல போய் வாங்கிக்கிறது. அந்த ரேட்டு தான் திருப்பி நீங்க இந்தியாவில் விற்கிறீங்கன்னா வாங்கிப்பாங்க. அங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்றதும் அதே ரேட்டுக்கு இங்க விற்கணும். இல்லை இந்தியாவில் இன்னைக்கு ஒரு கிராம் என்ன போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு உங்க கோல்டை வாங்கிக்கணும். அவங்க ஊர்ல இருக்க சர்டிபிகேஷன்ல பிராண்டட் ஷோரூம்ல வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஜுவல்லரி ஷாப் மலபார் கோல்ட். அங்கதான் நம்ம இது வாங்கியிருந்தோம். ஸோ அந்த டேட்டுக்கு அந்த ஊர்ல என்ன கோல்டு ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராம் கிட்டத்தட்ட 455 திராம் 50 பைசா அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 485 திராம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 11000 ரூபாய். அதாவது ஒரு கிராம் அந்த ஊர்ல 11000 ரூபாய்க்கு இருந்துச்சு. அந்த அன்னைக்கு நம்ம ஊர் ரேட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11465 ரூபாய். ஒரு கிராமுக்கு 465 ரூபாய் கம்மியா இருந்துச்சு. நான் ரொம்ப வேற லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனேன். ஆனா வெறும் 465 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் 465 ரூபாய் பெரிய விஷயம் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது 8 கிராமுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்ல. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3500 ரூபாய் கிட்ட நமக்கு ஒரு பவுனுக்கு மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. அது போக அந்த ஊர்ல டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம ஊர்ல நம்ம கோல்டுக்கு எவ்வளவு பே பண்ணுவோம்னா ஒரு 3% ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். ஓகே, கால்குலேஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை நான் ரொம்ப ஈஸியா புரியறதுக்காக நான் ஒரு கிராம் வாங்கினதா அசியூம் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 11000 ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கினேன் இல்லையா? டாக்ஸ் அவங்க ஊர்ல கிடையாது அப்படின்னா அவங்க ஊர்ல சிட்டிசனா இருக்கவங்களுக்கு தான். நமக்கெல்லாம் டாக்ஸ் போடுவாங்க. எவ்வளோனா 5% போடுவாங்க. பட் அதுல 87% நம்ம ஊருக்கு திரும்ப வரும்போது ஏர்போர்ட்ல கிளைம் பண்ணிக்கலாம், திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5%ன்றது 11,550 rupees, அதாவது 11,550 ரூபாய் வரும் ஒரு கிராம் தங்கம்ன்றது. அதுல 478 ரூபாய் நமக்கு ஏர்போர்ட்ல திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கிராமோட எஃபெக்டிவ் பிரைஸ் 11,072 ரூபாய். இதே இப்போ நம்ம ஊருக்கு வருவோம், அதே ரேட்ல நான் இங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னா 11,465 ரூபாய் ஒரு கிராம். நம்ம ஊர்ல ஜிஎஸ்டி ஒரு 3% கொடுப்பாங்க. அதை எங்கேயும் நீங்க திருப்பிலாம் வாங்க முடியாது. ஸோ அதோட சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,808 ரூபாய். ஸோ 11,808 ரூபாய் இந்தியாவிலையும் வெறும் 11,072 ரூபாய் துபாயிலையும் இருக்கு. ஸோ எஃபெக்டிவா நமக்கு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு கிராமுக்கு 736 ரூபாய் மிச்சமாகும். கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 5,336 ரூபாய் நமக்கு மிச்சமாகும். நீங்க இப்போ ஒருவேளை 10 பவுன் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 58,000 60,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 10 பவுனுக்கு 60,000 ரூபாய்னா நல்ல ரேட்டு தானே? அதாவது நீங்க 10 பவுன் வாங்குறதா இருந்தா அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ வெறும் ஒரு பவுன் 2 பவுன் தான் எடுக்க போறீங்க, அதுக்காக நீங்க துபாய்க்கு டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா அது வேஸ்ட். ஏன்னா உங்களோட டிராவல் காஸ்டே ரொம்ப ஜாஸ்தியா வந்துடும். அப் அண்ட் டவுன் நீங்க எப்படி பார்த்து போட்டாலும் ஒரு 25,000 ரூபாய் வந்துடும். ஸோ ஒரு பவுன் 2 பவுனுக்குலாம் நீங்க போக முடியாது. ஒருவேளை 10 பவுன் 20 பவுன் 30 பவுன் எடுக்க போறீங்க அப்படின்னா, இப்போ 30 பவுன் எடுக்க போறீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மிச்சமாகும். உங்களோட அப் அண்ட் டவுன் காஸ்ட் 20,000 ரூபாய்னா உங்களுக்கு மீதம் 1,30,000 ரூபாய் கிட்ட மிச்சமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 30 பவுன் வாங்குனீங்கன்னா நீங்க ஒரு பவுனுக்கான காசை சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா எல்லா ஊர்லயும் பெரிய ஷோரூம்ஸ்ல நீங்க போய் எடுக்கும்போது வேஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஊர் வேஸ்டேஜ் நமக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா
கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 15% கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 15%ன்றது வந்து நம்ம ஊர்லயும் இருக்குமானா நம்ம ஊர்ல அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா, நீங்க மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டிட்டே வருவீங்க. 11வது மாசத்துல உங்களோட டோட்டல் அமௌண்ட்டுக்கு நீங்க நகை எடுத்துக்கலாம். அதுக்கு செய்கூலியோ சேதாரமோ இருக்காது. அப்படின்ற பட்சத்துல அந்த 15% உங்களுக்கு வராது. அப்போ நீங்க ஒருவேளை சேவிங் ஸ்கீம்ல எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா துபாயை விட இந்தியாவில் தான் தங்கத்தின் விலை குறைவா இருக்கும். ஏன்னா நீங்க செய்கூலி சேதாரம் கட்ட மாட்டீங்க. ஸோ யார் துபாயில வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு நாளைக்கே நகை வேணும், குறைஞ்சபட்சம் 20லேருந்து 30 பவுன் நகை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துபாய்க்கு டிராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வரலாம். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிராண்டட் ஷோரூம் இல்லாம மற்ற கடைகள்ல வாங்குற தங்கத்தோட குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியாது. அது போக அதை இந்தியாவில் வந்து விற்க முடியுமானே நமக்கு தெரியாது. எனக்கு தேவை வெறும் தங்க நகை மாதிரி இருக்கக்கூடிய நகைகள் தான், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கடைகளில் வாங்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கடைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஸோ இதனால் அறியப்படுவது என்னன்னா, பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க துபாய்க்கும் இந்தியாவுக்குமான கோல்டு. ஒருவேளை நீங்க சேவிங் ஸ்கீம் கட்டி இங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிற போறீங்க அப்படின்னா இங்கேயே வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா நிறைய கோல்டு ETFs இருக்கு, கோல்டு பீஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் போட போறீங்கன்னா நீங்க அதுல வாங்கிக்கலாம். தங்க நகைகளா சேர்க்க போறீங்க அப்படின்னா சேவிங் ஸ்கீம் மூலமா 11 மாசத்துல நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு, இல்ல இதை விட என்னால் சீப்பா வாங்கிட முடியும் வேற ஒரு கண்ட்ரில, இல்ல துபாயிலேயே நான் இதை விட சீப்பா வாங்கியிருக்கேன், உனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. யாராவது தங்கம் வாங்குறதுக்கான ரொம்ப ஹரிபரியில இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மேற்கொண்டு நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா நம்ம 2 பேரும் கனெக்ஷன்ல இருக்கணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.